தெரியுதுடா. அப்படித்தானே எங்க வீட்டு பிள்ளைகளுக்கும் இருந்திருக்கும். நெல்லை விதைச்சா நெல்லை அறுவடை பண்ணலாம், வினைய விதைச்சா வினையத்தான் அறுவடை பண்ணணும். பஞ்ச் டைலாக் பேசுற நேரமாடா இது? காப்பாத்துங்கடா. நீயும் கொஞ்சமாவது எரிஞ்சு சாம்பல் ஆகு, அப்பதான் எங்க வீட்டு பிள்ளைக்கு பட்ட கஷ்டம் உனக்கு புரியும். அண்ணன் தம்பினா அவங்க மட்டும்தான் ஒரு பொண்ணுக்காக முன்னாடி வந்து நிக்கணுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்க மாட்டாங்களா? என்ன பேச்சு பேசுனேன்? அண்ணன் தம்பி இல்லாத பொண்ணுங்கன்னா என்ன அனாதைன்னு அர்த்தமா? அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாங்க எதுக்கு இருக்கோம்? எங்களுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அம்மாவா, சகோதரியா, நல்ல ஒரு தோழியா இருக்காங்க. சில சமயம் அவங்க எங்களுக்கு மகளாவும் இருக்காங்க. எங்க வரவையே நீ எவ்வளவு கொச்சப்படுத்தி கேவலப்படுத்தின? அனுபவிக்கட்டும்டா எல்லாத்துக்கும் சேர்த்து. என்ன பண்ணிட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேரும்? அவன் பிழைக்கலைன்னா கூட பரவாயில்ல, பிழைச்சிட்டா சசிக்கு இன்னும் நம்ம எல்லாரும் மேலே கோபம் தான் அதிகமாகும். இன்னும் அவன் என்னெல்லாம் பண்ணலாம் தான் பிளான் பண்ணுவான். ரேவதி, சொல்லுங்க விக்கி. பயப்படுறீங்களா? நீங்க கூட இருக்கும்போது பயம் இல்லதான். ஆனா ஆனா